ஹமாஸுக்கு விழுந்த பேரிடி. இஸ்ரேல் இராணுவ வலிமையை மட்டுமன்றி உளவியல் தந்திரங்களையும் பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 360 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டுமே கொண்ட காசாவில் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் ஓராண்டுக்கும் மேலாக தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் பாதுகாப்பான பகுதிகளிலும் கூட ஹமாஸ் இருப்பதால் அங்கும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. சமீபத்தில் கூட காசாவில் அல் மவாசியில் உள்ள மற்றொரு பாதுகாப்பான மண்டலத்தில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் பாரம்பரிய கதாயுதத்தை தூக்கி வெளியே வீசிய எதிர்க்கட்சி தலைவர். பகாமஸ் நாடாளுமன்றத்தில் பாரம்பரிய கதாயுதத்தை தூக்கி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஜன்னலுக்கு வெளியே வீசும் காட்சி இது. இதனால் ஏற்பட்ட கைகலப்பில் துணை சபாநாயகர் தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தலில் பகாமாஸ் போலீசுக்கு தொடர்புள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. இது குறித்து பேச எதிர்க்கட்சி தலைவருக்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததை அடுத்து இந்த சம்பவம் நடந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திடீர் வயிற்றுப்போக்கால் நிலைகுலைந்த மக்கள், 2 மரணம். சென்னை பல்லாவரத்தில் திடீர் வயிற்றுப்போக்கு ஒரு தெருவியை நிலைகுலைய வைத்துள்ளது. இதன் பாதிப்பால் 2 உயிரிழந்துள்ளதாகவும் 23 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீன் உணவு சாப்பிட்டதே இறப்புக்கு காரணம் என கூறுகிறார் அமைச்சர் தாமோ அன்பரசன். ஆனால் மாநகராட்சி குடிநீரில் கழிவுநீர் கலந்ததே இறப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். உண்மை நிலையை அறிய ஆய்வக முடிவுக்கு காத்திருப்பதாக கூறுகிறார் அமைச்சர் மா. சுப்பிரமணியம். சென்னை பல்லாவரத்தில் உள்ள மாலைமேடு மாரியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களின் 30க்கும் மேற்பட்டோருக்கு கடந்த புதன்கிழமையன்று கடும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலைமை ஆசிரியரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பாடசாலை மாணவன். இந்திய மாநிலம் மத்திய பிரதேசத்தில் பாடசாலை மாணவன் தலைமை ஆசிரியரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூரில் உள்ள அரசு பாடசாலையின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் சுரேந்திரகுமார் சக்கேனா. இவரை 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுள்ளார். சத்தம் கேட்டு பாடசாலை ஊழியர்கள் பதறியடித்து ஓடி வந்தனர். கொல்லப்பட்ட சக்சேனாவில் உள்ள பாடசாலை கழிவறை அருகே கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் தலைமை ஆசிரியரின் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியுள்ளார்.